பிறகுறோம். கரெக்டாக சொன்னேன், வாழறதுக்கு பிறகுறோம் இல்லையா? அப்போ நம்ம வாழணும்னா கொஞ்ச நாள் வாழ்ந்தா போதுமா? இல்லை, ரொம்ப நாள் வாழணும். 100 வயசு வாழணும். ஆசீர்வதிக்கிறாங்க, 100 ஆயுசு உனக்குன்றாங்க. சொல்கிறாங்களா? திடீர்னு நம்ம ஒரு ஆளை நினைப்போம், அது நேரடியாக வருவார். நம்ம என்ன சொல்கிறோம்? நான் இப்போ தான் உன்னை நினச்சேன், உனக்கு என்னன்னு சொல்கிறேன்? 100 ஆயுசு. அப்போ 100 வயசு வரைக்கும் வாழணும் இல்லையா? அப்போ 100 வயசு வரைக்கும் நம்ம இருக்கணும்னா நாம் கடவுளத்தில் ரெண்டு கண்டிஷன் போகிறாரு. உன் தகப்பனாகிய தாவீதை போல நீ என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொள்வாயானால் நான் என்ன செய்வேன்றாரு? உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். ரொம்ப லாங் ஆகிடும். பர்த்டே கொண்டாடுறோம். பர்த்டேல ஒரு பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம்? சொல்லி பாடுங்க, பாடுங்கம்மா. பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு, ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்புறம் என்ன சொல்றான்? அது 3வது என்ன சொல்றான்? ஹாப்பி லாங் லைஃப் டு யூ. சொல்றோமா? அதான் லாங் லைஃப் தான். அது இந்த வாக்குத்தத்த வசனம் என்ன? ஐ வில் கிவ் யூ லாங் லைஃப். இங்கிலீஷில் என்ன பேர் இருக்கு? ஐ வில் கிவ் யூ லாங் லைஃப். கடவுள் சொல்றாரு. என்ன கண்டிஷன் வைக்கிறாரு? உங்கள் அப்பா போல நீ நடக்கணும். உங்கள் அப்பா என்னுடைய கட்டளைகளை கை கொண்டாரு, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாரு. அதுபோல் நீ நடந்தால் உன் ஆயுசு நாட்களை என்ன பண்ணுவேன்? நீடித்திருக்க பண்ணுவேன். இல்லை, இப்போ இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லை? இப்போ நான் வந்து இருப்பாரு, நான் எவ்வளோ வயசு வந்திருக்கேன். அப்போ கடவுள் எனக்கு என்ன கொடுத்துருக்காரு? ஆயுசு நாட்களை அதிகமாக்கி இருக்கிறார். கூட்டி கொடுத்துருக்காரு, ரைட் தான். அதிகமாக்கி இருக்கிறார் இல்லை? ப்ளஸ் என்ன கணக்கில் படிக்கிறீங்கள? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன? ப்ளஸ் தான் இல்லை. இன்னொரு கணக்கு இருக்குது, ஸ்கொயர் போடுறாங்க. 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 8 ஸ்கொயர்னா 8 8 8 என்ன ஆகுது? 8 8 16 இல்லை, 8 8 என்ன ஆகுது? அந்த ஸ்கொயர் இன்னும் 2 அப்படி போட்டால் ஐயா நீங்கள் சொல்லுங்கள், 64 ஆகிடுது இல்லை? 10 மேலே ஒரு இது போட்டால் ஸ்கொயர் போட்டால் என்ன ஆகுது? ரூட் ஸ்கொயர் 100 ஆயிடுது. கடவுள் நம்முடைய ஆயுசு நாட்களை அதிகமாக்கணும்னா கடவுளுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்ம அப்பா போல நாமும் அப்பான்னா தாவீது நல்ல அப்பா. சில அப்பா வந்து குடிக்கிற அப்பாவை பார்த்து குழந்தை கற்றுக்கணும்னா முடியுமா? அதை விட்டுணும் நம்ம. அவர் குடிக்கிறது குடிச்சுனே இருப்பார், அவர் திருடினே இருப்பார், ஏமாத்தினே இருப்பார். அவங்க என்னைக்கு மனமாறுவாங்களா? யார் கையில் இருக்கு? கடவுள் கையில் தான் இருக்கு. நம்ம சொல்ல தான் முடியும், நம்ம பிரசங்க தான் பண்ண முடியும். பைபிள் இருக்குதுப்பா, நீ நல்லா நட, கடவுள் சொல்கிறாரு, நீ குடிக்காத, நீ திருடாத, நீ ஏமாத்தாத, நீ கெடுக்காத, கடவுள்னு ஆசீர்வதிப்பார் இல்லை சொல்கிறாங்க. நம்புகிறவர்கள் தான் யார்? கடவுள். விசுவாசிக்கிறவர்கள் தான் கடவுள் துணையாக இருப்பார், இம்மானுவேலராக இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்த வசனம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். போன மாதம் வாக்குத்தத்த வசனம் என்ன? ஏசாயா 66:13. போன மாதம் வாக்குத்தத்த வசனமா? மனப்ப ஒரே லைன் தானம்மா. ஒரு தாய் தேற்றுவது போல், ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்று, நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இதை மறக்கக்கூடாது. நாட்களை நான் நீடித்திருக்க பண்ணுவேன். மறக்கக்கூடாது, மனசில் அப்படியே படிக்கணும். இப்போ சங்கீதம் மாறி மாறி வாசிப்போமா? சங்கீதம் 27